அதிக விசைத்திறன் கொண்ட படகு பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடசென்னை காசிமேடு பகுதி மீனவர்கள் மேற்கொண்டுள்ள வேலைநிறுத்த போராட்டம் 6வது நாளாக நீடிக்கிறது. அரசால் தடை செய்யப்பட்ட அதிக விசைத்திறன் கொண்ட படகுகளை நாகை, காரைக்கால், கடலூர் பகுதி மீனவர்கள் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து சென்னை காசிமேடு பகுதி மீனவர்கள் மேற்கொண்டுள்ள வேலைநிறுத்தம் 6வது நாளாக நீடிக்கிறது. அதிக திறன் கொண்ட படகுகளை இயக்குவதால் மீன்பிடி வலைகள் அறுந்து விழுவதோடு மீன்வளம் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாகை, காரைக்கால் மீனவர்களின் செயலை தடுக்க தமிழக அரசும் மீன்வளத்துறையும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காசிமேடு பகுதி மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பொருள் வலை அது ரட்டமடின்றது, அந்த வலையை கொண்டு வந்து இங்க வந்து அதாவது தகாத இடத்துல பைப்பருங்க சிறு தொழில் பண்ற இடத்துல இழுத்து அந்த மீனையே நாசம் பண்றாங்க. ஏன்னா இதனால அவங்க தொழில் வளம் கட்டு போச்சுன்னு சொல்லிட்டு தான் அந்த 3 மாவட்டமுமே இந்த வலையை மறைச்சு வச்சிருக்கு. இங்க வந்து சென்னையில இந்த பக்கம் வடக்க பக்கம் நிறைய அந்த வலையை வச்சு நாசம் பண்றாங்க. எங்களுக்கு மெயின் பாதிப்பே அந்த வலை தான். அந்த 3 மாவட்டம் மறைச்சதை வந்து இந்த தமிழ்நாடு சென்னை மாவட்டத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து இழுக்கிறாங்க. அதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் இன்னைய வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். அவ்வளவுதான் நம்மளுடைய கோரிக்கை.